பரந்தூர் விமான நிலையம் இதுதான் ஹாட் டாபிக். சட்டமன்றம் முழுவதுமாகவே அப்படி தான் போயிட்டுருக்கு. கம்ப்ளீட்டாகவே பரந்தூர் விமான நிலையம், அதை பற்றியான அடுத்தடுத்த கேள்விகள் பதில்கள் அப்படின்னு சொல்லி காரசாரமான விவாதங்கள் நடந்துட்டுருக்கு. பட் உண்மையிலேயே நிறைய விவாதங்கள் நடக்க வேண்டிய இடத்துல இதை பற்றி மட்டுமே பேசிகிட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சி இதை ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க, போர்ட்ரேட் பண்ணுறாங்க. இது இல்லைனா தமிழ்நாடே கிடையாது, சென்னையே கிடையாது. சென்னையில் 2028 2029 இருக்கக்கூடிய இப்போது ஏர்போர்ட் பீக்குக்கு வந்துடும். அதன் பிறகு அங்கேருந்து அடுத்த இன்னொரு ஏர்போர்ட் நமக்கு தேவைப்படும். அதனால் இரண்டாவது ஏர்போர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பரந்தூரில் கட்டினா மட்டும்தான் முடியும். தங்கம் தென்னரசு அவர்கள்லாம் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் என்ன சும்மா போயிட்டு வந்திருப்போமா, எத்தனை ஆய்வுகள் பண்ணியிருப்போம், உங்கள் அரசு அதிகாரிகள்கிட்ட கேட்டு பாருங்கள், அவங்க சொல்லுவாங்க. அத்தனை ஆய்வுகள் பண்ண பிறகு தான் சென்னையில் இந்த மாதிரி ஒரு 5000 ஏக்கர் நிலப்பரப்பு நமக்கு பரந்தூரில் மட்டும்தான் கிடைக்கும், வேறு எங்கேயுமே கிடைக்காது. இதை நாங்கள் சொன்னால் நீங்கள் அதை சரியாக புரிஞ்சுக்கிடலை, இப்போ மக்கள் அதை அலோல் படுறாங்க அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க பேச, அதெல்லாம் கிடையாது, G2 மாப்பிள்ளைகளுக்கு தான் இங்கே பதட்டம் வருகிறது அப்படின்னு சொல்லி சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் சொல்ல, ஓவராலாக பதட்டம் அப்படிங்கிறதுலாம் வந்துட்டு இருக்கும்போது தான் திடீர்னு இன்னொரு செய்தி வந்திருக்கு. அது என்ன அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஸ்டாலினிடம் வெடித்த சபரீசன், இந்த செய்தியை ஜூவி வெளியிட்டிருக்காங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய பல செய்தியை திமுக காரங்களே வந்து நிறைய இடத்துல பேசியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. அப்போ இந்த செய்தியை நாம் பேசாமல் இருந்தால் எப்படி? அப்போ இங்கே உண்மையிலேயே திமுகக்குள்ள சலசலப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது மட்டும்தான் நம்ம முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சேகர்பாபு அவர்களை பார்த்து, உங்கள் மேலே எனக்கு கோபம் கிடையாது, ஏன்னா கொஞ்ச நாள் நான் இங்கே வராமல் இருந்ததற்கான காரணம் சேகர்பாபு அவர்கள் மீதான கோபம் கிடையாது, வருத்தம் தான். 4 மாதங்களுக்கு பிறகு சென்னை கிழக்கு மாவட்டத்துக்கு நான் வந்திருக்கிறேன். சேகர்பாபு அவர்கள் நினைச்சுக்கலாம், நான் அவர் மேல கோபமா இருக்கேன், அதனால வரல அப்படின்னு கூட அவர் மனசுல தோணிருக்கலாம். அது கோபம் இல்லை, அது வருத்தம். நாம் ஏன் தேர்தலில் தோற்றோம் அப்படிங்கிறதுக்கு 1000 காரணங்கள் நம்மளால் கொண்டு வந்துட்டே இருக்க முடியும். ஆனால் இனி நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நமக்கு தான் எதிரி யாருன்னு தெரிஞ்சிருச்சுல, இந்த எதிரியை வச்சுட்டே நம்ம முன்னாடி போகலாம் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார்கள். அவர் பேசினதில் ஒரு விஷயம் மட்டும் நமக்கு நல்லா புரியுது. எஸ், அவங்க கொளத்தூரில் தோத்தது, அது சேகர்பாபு அவர்கள் அவங்களுடைய சரியான ஒரு திறன் இல்லாதது அப்படிங்கிறத நிறைய பேர் சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்டிருக்காங்க. அதன் பிறகு அது கோபமாக மாறி, அது வருத்தமாக மாறி, இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக தனியாக ஆரம்பிச்சிருச்சு. எந்த கோபமாக இருந்தாலும் காலங்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிறது அப்படிங்கிறது எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பு தானே. அரசியலில் மட்டும் என்ன அதுக்கு தனித்துவமாக ஏதாவது இருக்க போகுதா என்ன? சரி, இதெல்லாம் ஒரு புறம் அப்படியே இருக்கும்போது, இந்த இடத்துல அரசியல் கோபங்கள் அப்படின்னு சொல்லும்போது கட்சிக்குள்ளேயே சில பிரச்சனைகள் இருக்குது. குறிப்பாக முதியவர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இப்போ மாவட்ட செயலாளர்கள் 70 வயசுக்கு மேலே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பதவியெலாம் பறிக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அரசியல் சதுரங்கத்தில் அதை நம்ம பேசியிருக்கோம். அரசியல் சதுரங்கத்தில் வரக்கூடிய வீடியோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கனெக்டிவிட்டி தான். அதை பார்த்து இதை பார்த்தீங்கன்னா புரியும், இதை மட்டும் பார்த்தாலும் புரியும். பட் ரொம்ப டீட்டெயிலாக புரியாது. இன்டெப்த்தாக போகணும்னா எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்த்து தான் ஆக வேண்டும். தினசரி தமிழ்நாட்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, அதை சார்ந்து இருக்கக்கூடிய செய்திகள், அதை பார்க்க வேண்டிய கோணங்கள் அப்படின்னு சொல்லி நம்முடைய இந்த வீடியோ எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும், அப்பார்ட் ஃப்ரம் அதர் சேனல்ஸ். அதனால் நீங்கள் ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துருங்க. ஸோ இந்த இடத்துல இப்போ எல்லாருடைய பதவியும் நீக்கப்பட்டு விட்டது. அது குறிப்பாக மாவட்ட செயலாளர்கள் புதுசாக 110 பேரை புதுசாக கொண்டு வராங்க அப்படி இப்படின்னு சொல்லி பல மாற்றங்கள் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்காங்க. அப்போ தான் ஸ்டாலின் அவர்கள் அதை பற்றி அவர் சொன்னார், அடுத்த 100 வருஷத்துக்கு திமுக இங்கே இருக்க வேண்டும் என்றால் இந்த மாற்றம் அதற்கானதாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கட்சிக்குள்ளே ஒரு மாற்றம் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்லும்போது, கட்சியை கையில் வச்சு நடத்தின ஒரு நபர் இருந்தார்னா அது அவருடைய மாப்பிள்ளை சபரீசன் அவர்கள் தான். பெண் மீடியா வச்சுக்கிட்டு இப்போ எப்படி இந்த ரூட் மாஃபியா அப்படின்னு சொல்கிறாங்களோ, அந்த டைமில் அவங்க பேசுனது எல்லாமே பெண் மாஃபியா அப்படிங்கிறது தான். இப்போ ரூட் மாஃபியாவுக்குள்ளே தான் எல்லாரும் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நான் கூட ரூட் மாஃபியாவில் தான் இருக்கேன். எனக்கு ரூட்னால என்னன்னு தெரியாது, நான் போகிற வழி தனி வழியாக இருக்குது, என்ன பிடிச்சி ரூட் மாஃபியா அப்படி இப்படிங்கிறானுங்கன்னு சொல்லி நானும் ஒரு ஓரமாக சிரிச்சுட்டு விட்டுருவேன். இந்த பக்கமாக பெண் மாஃபியா அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த பெண் மாஃபியா அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா கருத்து திணிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நியூஸ் சேனல் இதை தான் டெலிகாஸ்ட் பண்ணணும், இந்த எபிசோடு இது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு அப்படிங்கிறது ஸ்டாலின் அவர்களுடைய மருமகனுடைய நிறுவனமான பெண் நிறுவனத்திடமிருந்து வரும் அப்படின்னு சொல்லி பல நபர்கள் பல நேரங்களில் குற்றச்சாட்டை அறிவித்திருக்கிறார்கள். சில நேரங்களில் அந்த குற்றச்சாட்டு அப்படிங்கிறது நிரூபணமாகி இருக்கிற மாதிரி மக்களுக்கும் தோன்றியிருக்கிறது. அப்படி திமுகவை கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக வழி நடத்தின ஒரு நபர் சபரீசன் அவர்கள். 2021 திமுகவினுடைய வெற்றிக்கு
வெற்றிக்கு காரணம் சபரீசன் அவர்களும் அவங்களுடைய அந்த நிறுவனமான பெண் நிறுவனம் தான் அப்படிங்கிறது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அவங்க அதுக்கு பின்னாடி நிறைய ஒர்க் பண்ணாங்க, மீடியா கூட நிறைய பேசினாங்க, நிறைய கேம்பெயினிங் செஞ்சுருந்தாங்க, ஏகப்பட்ட ட்ரெண்டு செஞ்சுருந்தாங்க. இது எல்லாமே அவங்களுடைய வெற்றிக்கு வழிவகுத்தது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி வெற்றிக்கு வழிவகுக்கும் போது சபரீசன் அவர்கள் இல்லை நம்ம கட்சியை வந்து ரீஃபார்ம் பண்ணணும், எவ்வளோ நாட்களுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவான நபர்களை வைத்திருப்பீர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு ஓரமாக சபரீசன் அவர்கள் கேட்டதாகவும், அதெல்லாம் இப்போ வேண்டாம், அப்படி நம்ம ஏதாவது செஞ்சிட்டோம்னா கட்சிக்குள்ளே புகைச்சல் வந்துடும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் அதை மறுத்து விட்டார் அப்படின்னு சொல்லி அந்த தகவல், அதாவது ஜூவியில் வந்து அந்த தகவல் சொல்லுது. அப்போ இது நடந்திருக்குமான்னு கேட்டால் எஸ் நடந்திருக்கும். ஏன்னா பல வருடங்களாகவே திமுகவை ரீஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய தொண்டர்கள் உட்பட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. வயசானவங்களுடைய ஆதிக்கம் இருக்குது. ஈவன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பேசின போது கூட அது சர்ச்சையாக மாறிச்சு. நாங்கள் பார்த்துக்கிறோம், எங்கள் சீனியர் லெவலில் இத்தனை சீனியர்ஸை வச்சு கொண்டு போகிறாரு, ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு வாழ்த்துலாம் சொல்லியிருந்தார் தெரியுமா. அந்த டைமில் சீனியர்கள் நிறைய பேர் இருக்காங்கப்பா, வழிவிட மாட்டேங்காங்க. அப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் துரைமுருகன் அவர்களுக்குமே ஒரு வாக்குவாதம் அப்படிங்கிறது இருந்துச்சு. எங்களுக்கான வழியை நாங்கள் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் வழியை காண்பித்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல, அது துரைமுருகன் அவர்களுடைய ஈகோவை டச் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி அப்போவே புகைச்சல் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இது ஒரு புகைச்சல் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் கனிமொழி அப்படிங்கிறது இன்னொரு புகைச்சல். அது இரண்டுமே வேறு வேறு விதமாக தான் பார்க்கணும். அப்போ இந்த இடத்துல ரீஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சபரீசன் அவர்கள் கேட்டதற்கு இவங்க இல்லை முடியாது அப்படின்னு சொல்லி மறுத்ததா ஜூவி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படி ஒரு வீக்கான கேண்டிடேட்டை இங்கே நிப்பாட்டி இருக்கீங்க, தமிழ்நாடு முழுவதுமாகவே விஜய் அலை வீசுகிறது, அதனால் நீங்கள் வீக்கான கேண்டிடேட்டை நிப்பாட்டாதீங்க, நம்முடைய அரசியல் ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்ற வேண்டும், அப்படி மாற்றினால் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சபரீசன் அவர்கள் சொன்னதாகவும், இல்லை அதெல்லாம் முடியாது, இப்போதைக்கு முடியாது, நம்ம அப்படியே போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லி திமுக சொன்னதாகவும், அது சபரீசன் அவர்களுடைய மனதளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினதாகவும், கடைசியாக மகனா மருமகனா அப்படிங்கிற ஒரு போட்டியில் இப்போ திமுகவினுடைய குடும்பம் இருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இது செய்தின்னு சொல்ல முடியாது, ஒரு கோசிப் அப்படின்னு வேணால் சொல்லிக்கலாமே. ஆனால் இந்த கோசிப் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இங்கே இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, மருமகன் சபரீசன் அவர்கள் கனிமொழி அவர்களுடன் இருக்க போகிறாரா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடன் இருக்க போகிறாரா? ஏன்னா இந்த பிரச்சனைக்கு பிறகு அடுத்ததாக திமுகவை உழுக்க போகிற பிரச்சனை இதுதான். இப்போ திமுகவில் இப்போ எல்லாமே ரீஃபார்ம் பண்ணிட்டாங்க, எல்லாமே சரியாயிடுச்சு அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக கிடையாது. தாவேகாவினுடைய ஆட்சி இப்போ தான் 100 நாள் முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு வருடம் முடியும் போது மக்களுடைய அலை இன்னும் தீவிரமாக தாவேகா பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சுன்னா திமுகக்குள்ளே உள்ளடி பிரச்சனைகள் இன்னும் ஏராளம் வரும். திமுகக்குள்ளேயே புகைச்சல்கள் வரும். இப்போ மாவட்ட செயலாளர்கள் மாற்றப்பட்டிருக்கிறார்கள், வயது வரம்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது. அப்போ இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண நாங்களாம் என்ன சொம்பைகளா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க. ஒரு வருஷத்தில் நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியல, தாவேகா எல்லாத்தையுமே குறி வச்சு அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு பேச்சு. நான் சொல்கிறது ஃப்யூச்சரில் ஒரு வேளை வந்துருச்சுன்னா திமுகக்குள்ளே புகைச்சல் வரும். அந்த நேரம் பெண் டீம் அப்படிங்கிறவங்க யார் பக்கம் முன்னுரிமை கொடுக்குறாங்க, யாருக்கு பெருசாக சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்க பக்கம் திமுக போகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. இதை நம்மளால் மறுக்க முடியாது. ஸோ இதை பேஸ் பண்ணி பெண் டீம் ஒர்க் பண்ணலாம். ஏன்னா பெண் டீம்கிட்ட இருக்க மாதிரியான டேட்டா இந்தியாவில் வேறு எந்த டீம்கிட்டையும் இல்லை அப்படின்னு சொல்லி சபரீசன் அவர்கள் சொல்கிறாரு. அவர் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக வேற இருந்தார். எங்ககிட்ட அவ்வளோ டேட்டா இருக்குது, இங்கே என்னென்ன நடக்கும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி சபரீசன் அவர்கள் சொன்னார். ஆனால் அவரும் கூட விஜய் அவர்களை பற்றி லாஸ்ட்டாக சொன்னபோது, விஜய் அவர்களா அதெல்லாம் டசன்ட் மேட்டர், வி வில் வின் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். ரொம்ப ஈஸியாக தூசி தட்டுற மாதிரி போயிட்டாரு. ஆனால் ரிசல்ட் அவருக்கு ஆப்போசிட்டாக வந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. பாவம் இன்னைக்கு டிஆர்பி ராஜா தூங்கின மாதிரி தான் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை என்னால் பார்க்க முடிந்தது. கீர்த்தனாக்கா சும்மா அடிச்சிங்கன்னா என்ன இப்படிலாம் அடிக்கலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு வந்து சொல்கிறாங்க இதனால் வந்து தொழிலே வந்து பாதிக்கப்படும் தமிழ்நாட்டில். அப்போ 49% எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட் வந்து இன்னைக்கு பரந்தூர் ஏர்போர்ட்டை நம்பி தான் இன்னைக்கு போய்கிட்டு இருக்கா. 41% எலக்ட்ரானிக்ஸ் எக்ஸ்போர்ட் இன்னைக்கு போர்ட் மூலமாகவும் ஏர் கார்கோ மூலமாகவும் சென்னை ஏர்போர்ட் மூலமாக தான் அனுப்பிச்சிட்டு இருக்கோம். நாம் வந்து இன்றைக்குமே எதையுமே நம்ம சொல்லவே இல்லை. எங்களுக்கு ஏர்போர்ட் வேணும், 2வது ஏர்போர்ட் வேணும், எக்ஸ்பேன்ஷனுமே உள்ளே இருக்கிற காரிடோர்லேயே தான் வரப்போகுது. அந்த எக்ஸ்பேன்ஷன் ஏதோ அவர் சொல்கிறாரு எதையோ இடிச்சிட்டு நம்ம வந்து ரன்வே பண்ண போகிறோன்னு, அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது. அதுக்காக ஏர்போர்ட் அத்தாரிட்டி இந்தியா வந்து ஏற்கனவே வந்து T5 முனையத்தின் பயணிகள் முனையம் வந்து உத்தேசிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி T5 முனையத்தின் புறவழி சாலை, தாம்பரம் மதுரவாயில் சாலை அமைக்க மாநில அரசின் அனுமதியும் ஒத்துழைப்பும் கோரி உள்ளது. நெக்ஸ்ட் 10 வருஷத்துக்கு இது வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு இது இருக்கும். அதே மாதிரி அடுத்து 2nd ஏர்போர்ட்
மக்கள் பாதிக்கப்படாம, விவசாய நிலங்கள் பாதிக்கப்படாம, அதே மாதிரி சிப்காட்டும் அதே மாதிரி இருக்கிற மக்கள் பாதிக்கப்படாம, விளைநிலங்கள் பாதிக்கப்படாம, அப்படி இருக்கிற நிலங்கள் மட்டும்தான் கையகப்படுத்தப்படும். திமுக சொல்றது பொய் இல்ல, திமுக சொன்னாலே பொய் அப்படிங்கிற மாதிரி இப்போ சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க பரந்தூர் விமான நிலையத்துக்கு 90% 95% நிலத்தை கையகப்படுத்தி விட்டும் அந்த நிலத்தை நீங்க என்ன செய்ய போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. இது ஏடிஎம்கேனுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கேட்டாங்க. அதுக்கு பதில் தாவேகா பக்கம் கொடுக்கப்பட்டிருந்தது. உண்மைதானே? இப்போ பரந்தூர் விமான நிலையத்துக்காக நாம இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கோம், நம்ம அக்யூசியேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்த திருப்பி கொடுத்துட்றீங்களா இல்லை அந்த இடத்த வச்சு என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. அப்போ தாவேகா என்ன சொல்றாங்கன்னா, மாற்று தொழில் அப்படிங்கிறது அங்கே செய்யப்படும், விவசாயத்துக்கு பாதிப்பு இல்லாமல் எந்தெந்த தொழில்கள் அங்கே தொடங்க முடியுமோ அந்த தொழில்கள் அங்கே தொடங்கப்பட்டு வேலை வாய்ப்புகள் அங்கே உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. 5000 ஏக்கரில் 48% லேண்டை மட்டும்தான் நம்ம கையகப்படுத்தி இருக்கோம். இந்த 48% லேண்டுக்கு மட்டும் நம்ம புதிய தொழிற்சாலைகள் தொடங்கினா போதும், மீதம் இருக்கிறது எல்லாமே நீர்நிலைகள், விவசாயிகள்கிட்ட இருக்கக்கூடிய இடங்கள். அதனால் திமுக இப்படிலாம் பொய் சொல்லாதீங்க, அதுக்கு 95% நிலத்தை கையகப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லலாம் எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்ததாக எல்லா கிளியரன்ஸும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கிளியரன்ஸ் 2 கிளியரன்ஸ் தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இப்போ எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன் இப்படி பொய்யா பேசி மாட்டிக்கிறீங்க அப்படிங்கிறது தெரியல. லைவா எல்லாம் ஓடிட்டு இருக்கு, மக்கள் எல்லாரும் சர்ச் பண்ணி உண்மையை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. கூடவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ்லாம் வந்துருச்சு. அவங்க போட்டு எடுத்தாங்கன்னா இம்பார்ட்டண்டான இன்ஃபர்மேஷன் எல்லாம் வந்துருது. அதுக்கான டீட்டெயில்ஸ், டேட்டா, ப்ரூஃப் இது எல்லாத்தையுமே அட்டாச் பண்ணி எடுக்கிற மாதிரியான ப்ராம்ப்ட் எல்லாமே எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. இன்னைக்கு ராஜ்மோகன் அவர்கள் பேசும்போது கூட அடிக்க பாய்ந்தார்கள் அப்படின்னு சொல்லி அதை வந்து ஏவா வேலு அவர்கள் கட்டுப்படுத்தி கொண்டு போனார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வீடியோ பார்க்கல. அது உங்களுடைய பார்வைக்காக இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா? அடியும் பிடியுமாவும், கத்துறது என்ன, தாண்டது என்ன, அப்படியே ஓடி வர்றது என்ன அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இன்னைக்கு கொஞ்சம் அந்த கேமரா டீம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. எடிட்டர் கொஞ்சம் லென்த்தாகவே இந்த வீடியோ போடுங்க. யார் யார் அடிக்க பாஞ்சாங்க, எப்படி எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பார்வை எப்படி இருந்துச்சு, அவங்களுடைய செய்கைகள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் லென்த்தாக போடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆனாலும் பரவாயில்லை, மக்கள் எல்லாத்தையும் பார்த்து விடட்டும். ஏன்னா எடிட்டர் பார்த்து செய்வார், நீங்களும் பார்த்து அதை செஞ்சு விட்டுருங்க. இடத்தை விட்டு வசந்தம் கார்த்திகேயன் அடிக்கிறதுக்கு பாஞ்சு வந்து ஏவா வேலைன்னா கட்டி பிடிச்சு அணை கட்டி தடுக்கிறார். மதிப்பிற்குரிய பூண்டி கலைவாணன் அண்ணன் அங்கிருந்து நடுகிறதுல வந்து அடிக்கிறதுக்கு வராரு. இந்த உருட்டல் மிரட்டல்களாம் மதிப்பிடக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் அல்ல. இதை போன்ற நாகரிகமற்று உருட்டுறது மிரட்டுறதுனாலதான் தமிழக மக்கள் தகுந்த தீர்வு கொடுத்து அங்க உட்கார வச்சிருக்காங்க. தொடர்ந்து நான் பாத்துக்கிட்டே இருக்கிறேன். இந்த வேலை எங்ககிட்ட நடக்காது. ஒண்ணு, சபாநாயகருக்கு ஒரு மதிப்பு இருக்கு, சபாநாயகருக்கு ஒரு கண்ணியம் இருக்கு. அவர் எழுந்தா அனைவரும் அமரணும். இப்பவும் இதேதான், இப்பவும் அதேதான். உட்காருங்க, உட்கார்ந்து பேசுங்க, உட்கார்ந்து பேசுங்க. அவர் சபாநாயகர் ஒரு கண்ணியமிக்க பதவி, கொறடா ஒரு முக்கியமான பதவி. இப்பவும் பாருங்க, எழுந்து நின்று உரிமையில பேசுவது இதெல்லாம் நாகரிகம் கிடையாது. இதெல்லாம் கத்து கொடுத்தாங்களா அவங்க தலைவர்கள்? ஒண்ணு. ரெண்டாவது, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய முதல் அறிமுக உரை பேசுகிறாரு. இன்னும் கண்ணு கருத்துமா கவனமா உறுப்பினர்கள் பேசும்போது தங்களுடைய கருத்துக்களுக்கு ஆதாரத்தோடு பேசணும். ஆதாரம் கேட்கலாம். 5 முறை அவர் அறிமுக உரையை குறுக்கீடு செஞ்சு 5 முறை பேசிட்டாங்க. அவர் பேசிய கருத்துக்களுக்கு இப்ப நான் பேசுனத இப்பெல்லாம் நாகரிகமா பேசாதீங்க. உட்காருங்க. அவர் பேசின கருத்துக்களுக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்கலாம். ஆதாரம் இருந்தா அவர் சபாநாயகர் கிட்ட கொடுக்கலாம். அதை விட்டுட்டு அதாங்க அவர் பேசின கருத்துக்கு சபாநாயகர் ஆதாரம் கேட்டு அவர் கொடுக்கட்டும். அவரை பேச அனுமதிங்க. உட்காருங்க. எனவே மாண்புமிகு சபாநாயகர் மூலமா நான் தெரிவித்துக் கொள்வது என்னன்னா, தயவு செய்து அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சபை மாண்பை முதல்ல காப்பாற்றணும். ஒரு மூத்த உறுப்பினர் ஏன்சாலே எல்லாரும் உட்கார்ந்துடும். அவர் கொறடா ஏன்சி நிக்கிறாரு, பின்னாடி இருந்து கத்துறீங்க. சபாநாயகர் ஏன்சி நிக்கிறாரு, நடு கூடத்துக்கு வந்துட்டு வராரு, இன்னொருத்தர் தடுக்கிறார். இதெல்லாம் முறையல்ல, மரபல்ல. முதல் முறை உறுப்பினர் பேசுறாரு, அவர் கருத்துக்கு அவர் பொறுப்பேற்றுக்குவாரு. அதுக்கு ஆதாரம் இல்லைன்னா அவை குறிப்பில் நீக்கலாம், அதுக்கு என்னவோ பேசலாம். 5 முறை குறுக்கீடு செஞ்சுட்டு அவர் ஆதாரம் வச்சிருக்காரா இல்லையா, அது உண்மையா இல்லையாங்கிறத அவர் பேச அனுமதிங்க. அப்புறம் பொறுமையா கருத்தால் எதிர்கொள்ளுங்க. ஸோ இப்போ மறுபடியும் மழை அப்படிங்கிற காலம் வரப்போகிறது. நவம்பர், டிசம்பர் அப்படிலாம் சொல்லும்போது இன்னைக்கு சென்னை
கிட்டத்தட்ட 267 இடங்கள் சென்னையில் மழைநீர் தேங்க வாய்ப்புகள் இருப்பதாக கண்டுபிடிக்கப்பட்டு அதை சீர் செய்யும் வேலைகள் தொடங்கப்பட போவதாக செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். முக்கியமாக இது ரொம்ப 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 ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ். ஏன்னா அடுத்த மழையில் சென்னை பாதிக்கப்பட்டு விட்டது என்றால் எதிர்க்கட்சிகள் தாவேக்காக வச்சு செஞ்சு விட்டுருவாங்க. மக்களும் அதே கோபத்துக்கு திரும்புவாங்க. எப்படின்னா, என்னப்பா எந்த அரசியல் எங்களுக்கு மாற்றமே கிடையாதா அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் சிங்கார சென்னை 4000 கோடி ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். இந்த 4000 கோடி ப்ராஜெக்ட் என்ன ஆனது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கம் அட்லீஸ்ட் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளாவது எடுத்து வச்சிருக்காங்களா? எடுத்து வைக்கணும். இன்னும் கொஞ்சம் நாட்கள் தான் இருக்குது. அவ்வளோ முடியாதனால அடுத்த வருஷத்துக்காவது இவங்க ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் மறுபடியும் பம்பு செட்டை வச்சு மட்டுமே ஓட்டிடலாம் 5 வருஷமும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக அது நடக்காது. சென்னை மக்களுக்காக மட்டும் கிடையாது, சென்னை பாதிப்பு நம்ம தமிழ்நாடு முழுவதுமாக அது ஒரு ட்ரெண்டான ஒரு நியூஸாக மாறுறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்குது. எல்னினோ வேற இப்போ சூப்பர் எல்னினோவாக மாறி இருக்கிறதுனால தமிழ்நாடு அரசாங்கம் கொஞ்சம் துரிதமாக செயல்பட்டது என்றால் அதற்கு வரக்கூடிய கெட்ட பெயரை இப்போதே தடுத்து விடலாம் என்பது தாழ்மையான வேண்டுகோள். எது எப்படி இருந்தாலும் இதை நம்ம 2 மாதத்துக்கு முன்னாடியும் சொல்கிறோம், இப்போவும் சொல்கிறோம், இன்னும் ஒரு 2-3 வாரத்துக்கு பிறகு மறுபடியும் சொல்லுவோம். காரணம் இருக்குது. ஒவ்வொரு இடத்திலும் இன்னைக்கு இந்தியாவில் பல இடங்களில் ஃப்ளட் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. ஸோ இயற்கை எப்படி நம்மளை சோதிக்க போகிறது, எப்படி நமக்கு சப்போர்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. நாம் ப்ரிப்பேராக இருக்கிறது நமக்கு நல்லது, நம்ம மக்களுக்கு நல்லது, உங்கள் அரசாங்கத்துக்கு நல்லது என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ நல்லதை பகிர்ந்து ஷேர் பண்ணி நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.